1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்க போகிறேன், அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்த உடனே இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்த உடனே வறுத்த ரவை 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்த உடனே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் ரவை இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துக்கும். இந்த மாதிரி கெட்டியான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு கொஞ்சம் சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு இது இந்த மாதிரி அழுத்திட்டு நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவடை ஷேப்புக்கு பண்ணிவிட்டு எல்லா மாவிலையும் இந்த மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. இது நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதை எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. உப்புமா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.